பி ப்ரோ ஆக்டிவ். என்ன? பி ப்ரோ ஆக்டிவ். ப்ரோ ஆக்டிவ்னா தெரியும் நமக்கு, முன் யோசனை. ப்ரோ ஆக்டிவ் ஒண்ணு இருந்தது என்ன இருக்கும்? ரியாக்டிவ் இருக்கும். நம்ம பொதுவான வாழ்க்கை எப்படி வாழறோம் அப்படின்னா ரியாக்டிவ் லைஃப்ல தான் வாழறோம். எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா, நான் மட்டும் கொஞ்சம் அழகா பிறந்திருந்தா, எனக்கு மட்டும் கொஞ்சம் பணம் இருந்திருந்தா, எங்க அப்பா மட்டும் பணக்காரா இருந்திருந்தா, நான் மட்டும் கொஞ்சம் ஸ்டவுட்டா இருந்திருந்தா, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ற மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா இருந்திருந்தான்னு போகவே அது இல்லை. ஆனா எவ்ரிதிங் டு பி அக்யூர்டு. எதையும் என்ன பண்ணலாம், நம்ம முயற்சியாலும் பயிற்சியாலும் பெறலாம். உலகத்துல எதுவுமே டு பி அக்யூர்டு தான், எதுவுமே பெறப்படுவதுதான். அந்த பெறப்படுவதற்கான பாதையில போகணுமான்றதுதான் நம்ம என்ன பண்ண, பாதையில போறது இல்ல. நான் பாண்டியில இருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான வழியில போனா போகும். எங்கவே தெரியாம ஒரு வண்டி எடுத்துட்டு போனா எங்கேயும் போக முடியாது இல்லையா? அது மாதிரிதான் ரியாக்டிவ் லைஃப்ல நம்ம பயணப்பாதையில எல்லாத்துக்கும் தடையாக இருக்கிறோம். நானும் முதற்கொண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு செயல் செய்யாமல் இருக்க ஒரு தகுந்த காரணம் இருந்ததுன்னா, ஒரு தகுந்த காரணம் இருந்தா எதை ஒன்னா நம்ம என்ன பண்றோம், தப்பு என்ன நம்ம துணிஞ்சிடறோம்.